பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரீஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு தங்க மரம். ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் இருந்தது. அந்த விலங்குகள் எல்லாம் நண்பர்களா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆட்டமும் பாட்டமும் எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த காட்டுல எல்லா விலங்குகளுக்கும் ஒரே ஒரு பொண்ணு ரொம்பவே அன்பா பாசமா பழகி வந்துட்டு இருந்தா. அதனாலதான் அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதுல யானை, குரங்கு, அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி, இவங்க 3 பேரும் ரொம்பவே நெருக்கம் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட ரொம்ப ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் இவங்கன்னா ரொம்ப இஷ்டம். இவங்க 4 பேரும் காட்டுல ஒரு நண்பர்களா பழகி வந்தாங்க. இந்த பொண்ணுன்னா அந்த மிருகங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம். ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க நண்பர்களை பார்க்கறதுக்கு வந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன 3 பேரும் இவ்வளோ நேரம் எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா? ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனோ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. அப்போ குரங்கு சொல்லுது, ஆமாம், நாங்கள் எவ்வளோ நேரம் தெரியுமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ தான் இன்னும் வரவே இல்லை. நல்ல வேலை இப்பயாவது வந்தியே. சரி சரி, நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு காட்டை சுற்றி பார்த்துட்டு வரலாம், எப்போதும் போலதான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கியோ, ஆமாம், வேற என்ன பண்ணுறது, இந்த காடு தான் நமக்கு, வேற எங்கே வெளியே போக முடியாதுல்ல. வெளியில் போனால் நம்மளை யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பேசுகிறது யாருக்கும் புரியாதுல்ல. இவளுக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறது புரியும். இவ ஒரு மாய சக்தி உள்ளவ வேற, அதனால வேற யாருக்கும் புரியாதுல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ யானையும், ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி சக்தி எல்லாருக்கும் கிடைக்காது. விலங்கு பேசுறது யாருக்கு புரியும்? உனக்கு மட்டும்தான் புரியும். நாங்கள் வெளியே வந்தாலும் ஆபத்து தான். நீ தான் வழக்கம் போல் இங்கேயே வந்து எங்களை பார்த்துட்டு இங்கே இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி பார்த்துட்டு வேற வழி இல்லை, இப்படியே நம்ம இருந்து விளையாட வேண்டியதான் அப்படின்னு யானை சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, என்ன இவ்வளோ அழுத்து சிலச்சிக்கிறீங்க? அதுக்காக என்ன பண்ணுறது? நம்ம வேற வழியில் போக முடியாதுல்ல, நீங்களே தான் சொல்கிறீங்களே, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்புறம் குரங்கு சொல்லுது, சரி சரி அதை விடுங்க. ஒன்று கேள்விப்பட்டீங்களா? நம்ம காட்டு பக்கத்துலேயே வேறு ஒரு காடு இருக்குதான். அந்த காட்டில் எந்த விலங்கினங்களும் இல்லையா. அது ஒரு மாதிரி தங்க மரத்தில் ஆன காடுன்னு சொல்லிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லுது அந்த குரங்கு. அதுக்கு ஒட்டகச்சிவிங்கியோ, ஆமாம் ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே யாருமே போக முடியாதான். அது ரொம்ப தன்னந்தனியாக ஆள் நடமாட்டமே அங்கே இருக்காது. ஏன் ஒரு பறவைகள் கூட அங்கே இருக்காதாம்மா. அதனால அங்கெல்லாம் யாருமே போக முடியாது. இங்கேருந்து பக்கம்தான், எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் யானையும், ஆமாம் ஆமாம், உண்மைதான், அதெல்லாம் இருக்குதா என்னன்னு எல்லாரும் ரொம்ப காலமாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு இவங்க 4 பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த தங்க மரத்தால் ஆன காடு அப்படியே அழகாக அங்கே இருக்குது. அது ஒரே ஒரு மரம் மட்டும் தன்னந்தனியாக நின்றுட்டு இருக்குது. அந்த மரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அது ஒரு விசேஷமான சக்தி. அந்த மரத்தை தொட்டு யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அப்புறம் இந்த மரம் நினைக்கிது, நம்ம இங்கே தனியாக இருந்து நம்மளோட சக்தியை யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, நம்ம பக்கத்து காட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்குது. ஏன்னா இதுதான் சக்தி உள்ள மரமாச்சே. சரி, நம்ம இன்னைக்கு ராத்திரியே அந்த காட்டுக்கு போயிடலாம், இவங்ககிட்டலாம் யார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த மரம் தனியாக நினச்சிட்ருக்குது. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை பயன்படுத்தி எல்லாருமே நலம் பெறணும்னு நினைக்கிது. அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மரம் இது. அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ஒரு விசேஷ சக்தி உள்ளவ. விலங்குகள் பேசுகிறதும் அவளுக்கு கேட்கும். அந்த மரமும் அந்த பொண்ணும் ஒரு விசேஷ சக்தி உள்ளவங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் உள்ள பொண்ணு. அப்புறம் திடீர்னு அந்த மரம் அந்த காட்டுக்குள்ளே போயிடுது. அப்போது யானை சொல்லுது, இங்கே வா, உனக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், வந்துட்டியா? அங்கே பின்னாடி திரும்பி பாரு, அந்த ஒரு தங்க மரம் நாங்கள் சொல்லிக்கிட்டோம் இல்லையா அந்த காட்டுக்குள்ளே, அந்த மரத்தில் ஒரே ஒன்று மட்டும் இங்கே வந்து இருக்குது. யாராவது கொண்டு வந்து வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, பாரேன் அப்படின்னு அந்த யானை சொல்லுது. உடனே அவள் திரும்பி பார்த்துட்டு, அட ஆமாம், இது என்னது இது, இப்படி ஒரு விசேஷ மரம் நீங்கள் சொன்னீங்களே, உண்மைதானா? யாராவது கொண்டாந்து வச்சுருப்பாங்களோ
ஏய் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, என்னை ஏமாத்துறீங்களா? மரம் எப்படி வரும் காட்டுக்குள்ளே? அது மாதிரி தனியாக மரத்தால் வர முடியுமா? யாராவது கொண்டாந்து வச்சுருப்பாங்க, இல்லை நீங்களே எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறீங்க. விளையாடாதீங்க, சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, எப்படி வந்துச்சு இந்த மரம் அப்படின்னு கேட்குறா. உடனே அது ஒட்டகச்சிவிங்கியோ, ஐயோ நிஜம்தான், உண்மையாக தான், இந்த மரம் நாங்கள் யாரும் கொண்டாந்து வைக்கலை, அதுவாக தான் இங்கே வந்திருக்குது. இதை பார்க்கறதுக்கு வேகமாக ஓடி வந்து தான் பாரு, என் காலில் கூட அடிபட்டுருச்சு, என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல, கால் வேற வலிக்குது. அதை முதல்ல யாராவது கேட்குறீங்களா? பாருங்க, சரி அதை விடுங்க, இந்த மரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த குரங்கும் சொல்லுது. எனக்கே ஒன்றும் புரியலை, நானும் காட்டில் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன், இது அதுவாக தான் வந்திருக்குது, இதுக்கு ஏதோ விசேஷ சக்தி இருக்கும் போல இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது, இல்லைன்னா மரத்தாலெல்லாம் நகர முடியாதுல்ல அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அப்புறம் போய் அந்த மரத்தை கிட்டக்க நின்று தொட்டு பார்க்குற. இங்கே வாங்க நண்பர்களா, இதை தொட்டு பாருங்களேன், அப்படியே பஞ்சு போல் இருக்குது, அழகாக இருக்குது, தொடுங்க நீங்களும், ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்குறா. உடனே யானை சொல்லுது, வேணாம் நீயே தொட்டுப்பாரு, நாங்களாம் அதை பார்க்கல, இது ஒரு அற்புதமான மாய சக்தி உள்ள மரம் போல இருக்கு, நீயும் மாய சக்தி உள்ள பெண் தானே, அதனால் நீயே தொட்டுப்பாரு, உனக்கு தான் அதோட சக்தியெல்லாம் கிடைக்கணும், நாங்கள் கிடச்சி எங்களுக்கு கிடச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதுங்க எல்லாரும் கேலி பண்ணிகிட்ருக்குங்க அந்த பொண்ணை. அவளுக்கு அது ரொம்ப அப்படியே அழகாக இருக்குது, அதை தொட்டு பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போகிறா. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்போது ஒட்டகச்சிவிங்கிக்கு கோபம் வருது. எவ்வளோ நேரம் எனக்கு கால் வலிக்குது, என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியலன்னு சொல்கிறேன், முதல்ல அதை யாராவது பார்க்குறீங்களா? எல்லாரும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்ருக்குறீங்க, நீங்களாம் ஒரு நண்பர்களா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுது ஒட்டகச்சிவிங்கி. உடனே அந்த பொண்ணு, ஐயோ என்னைய மன்னிச்சிடு, நான் ஒன்றை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும், இவங்கெல்லாம் பேசினதில் நான் மறந்துட்டேன், அதோட இந்த மரத்தை தொட்டு பார்த்துட்ருக்கும்போது மெய் மறந்துட்டேன், கூட உன் காலுக்கு என்னாச்சு அப்படின்னு அழகாக தொட்டு பார்த்துட்ருக்குறா. ஐயோ ஆமாம், கொஞ்சம் வீக்கமாக தான் தெரிகிறாப்புல இருக்குது, ரொம்ப வலிக்குதா, எந்திரிச்சு நின்று பாரு, நடக்க முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தடவி கொடுத்துட்ருக்குறா. சரியாயிரும் சீக்கிரத்தில், கவலைப்படாத, நான் ஊருக்குள்ளே போய் ஏதாவது மருந்து இருக்கான்னு கூட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த நேரத்தில் ஒட்டகச்சிவிங்கி, நில்லு ஒரு நிமிஷம், எனக்கு இப்போ வலியே தெரியலை, என்னால் கொஞ்சம் கூட வலியை உணர முடியல, நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது, என்னாச்சு? நீ தொட்டோன்னு எனக்கு வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு, நீயே ஏற்கனவே மாய சக்தி உள்ள பெண், அதோட இந்த மரத்தை வேற தொட்டுட்டு வந்துட்ட, அதுதான் ஏதோ சக்தி கொடுத்துருக்கு போல இருக்கு அப்படின்னு அந்த ஒட்டகச்சிவிங்க சொல்லுது. இதை கேட்டுட்டு இருந்த யானைக்கு, நாங்கள் சொன்னோம்ல நீ கேட்டியா, பத்தியா, இந்த மரம் தான் ஏதோ உனக்கு சக்தி கொடுத்துருக்குது, இந்த தங்க மரம் அந்த பின்னாடி இருக்கிற காட்டில் தான் இருக்குது, அங்கேருந்து தான் இது வந்திருக்கணும் அப்படின்னு யானை சொல்லுது. உடனே குரங்கும், ஆமாம் நாங்கள் இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த காடை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த மரம் அங்கேருந்து வந்து ஏதோ மாயசக்தி தந்திருக்குது உனக்கு, அதனால தான் இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு குரங்கு சொல்லுது. அப்புறம் யானையும், சரி எப்படியோ உனக்கு கால் சரியாயிடுச்சுல, நல்லான்னா போதும், அப்புறம் நமக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சது சந்தோஷந்தான், அப்புறம் இந்த காட்டில் உள்ள விலங்கினங்களுக்கெல்லாம் இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யானை ரொம்ப சந்தோஷப்படுது. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா ஒன்றுமே புரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறா. ஒட்டகச்சிவிங்கிக்கு ரொம்ப சந்தோஷம், கால் சரியாயிடுச்சுல்ல, அப்பாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்த நேரம் எங்களோட நீ பேசுகிற, சந்தோஷமாக இருக்கிற, அப்புறம் பாரு எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே உதவி செய்கிற, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கடைக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் குரங்கும், ஆமாம் நீ ஒரு மாயசக்தி உள்ள பெண், அப்புறம் ஒரு தங்க மரம் கூட நமக்கு கிடச்சிருச்சு, இனிமே நம்மளுக்கு 2 சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் மாற்றி மாற்றி அந்த பொண்ணை கேலி செஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கூட, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படி ஒரு சக்தி கிடைச்சா எனக்கு சந்தோஷந்தான், சரி உங்கள் உடம்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த காட்டில் உள்ள யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறொரு கதையோடு பார்க்குறேன். நல்லா தூங்குங்க. என்ன, பாய்.